தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசலில் பிரம்மாண்ட இஃப்தார் நிகழ்ச்சி. சமய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்திய நோன்பு திறப்பு விழா. இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் மாத நோன்பை முன்னிட்டு தூத்துக்குடியில் பாரம்பரிய சிறப்புமிக்க ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பிருந்து சூரியன் மறையும் நேரம் வரை உணவு மற்றும் தண்ணீர் எதையும் உட்கொள்ளாமல் நோன்பு கடைபிடிப்பது வழக்கம். கடந்த 19ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான நோன்பு தொடங்கி தொடர்ந்து 30 நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றது. தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகம், மெக்காம்ப்ளெக்ஸ் வியாபாரிகள் சங்கம் மற்றும் ரஹ்மானியா நற்சேவை மன்றம் இணைந்து ஆண்டுதோறும் நடத்தி வரும் இஃப்தார் நிகழ்ச்சி இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது. நோன்பு திறப்பதற்காக நோன்பு கஞ்சி, ஜூஸ், பேரிச்சம்பழம், வடை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பொதுமக்களுக்கும் நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டதால் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் பெற்றுச் சென்றனர். சமய நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் வகையில் இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம் என அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு நோன்பு கஞ்சி வாங்கி சிறப்பித்தனர். இஸ்லாமிய இளைஞர்கள் இணைந்து பிரம்மாண்டமாக சர்பத் தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டனர். மேலும் 500க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் அமர்ந்து நோன்பு திறக்கும் வகையில் பேரிச்சம்பழம், கஞ்சி, வடை மற்றும் சர்பத் ஆகியவை வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தது. பின்னர் பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மன்பசுல்லாஹ் அரபிக் கல்லூரியில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் மாலை 6:31 மணியளவில் தூத்துக்குடி மாவட்ட அரசு முஜிபுர் ரஹ்மான், ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆலிம், ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதகத்துல்லா, அரபி ஆசிரியர் அபுபக்கர் சித்திக், பேராசிரியர் சம்சுல், மோதினார் முகமது பைசான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜாமியா பள்ளிவாசல் மோதினார் ஜின்னா அவர்கள் துவாவை ஓதியதை அடுத்து இஸ்லாமியர்கள் பேரிச்சம்பளம், சர்பத்து மற்றும் நோன்பு கஞ்சி உட்கொண்டு நோன்பை திறந்தனர். தொடர்ந்து உள்ளக நன்மை மற்றும் அமைதிக்காக சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை முன்னாள் தலைவர் ஹாஜி மீராசா மரக்காயர், முன்னாள் துணைத் தலைவர் ஹாஜி சாஹுல் சிராஜுதீன், முன்னாள் செயலாளர் ஹாஜி MS ரஹ்மான், முன்னாள் பொருளாளர் மூசா, கிரசன்பள்ளி முன்னாள் செயலாளர் முகமது உவைஸ், முஸ்லீம் சமுதாய சங்கத் தலைவர் AK மைதீன், HM மீராசா, ஜாபீர், பீர் மைதீன், மீரான், எடு இசட் கரீம், ஜாஃபர், ரஸாக், மெட்ரோ ஷேக், முகமது குட்டி, வழக்கறிஞர் அஜிஸ், நூர்தீன் மற்றும் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை மற்றும் மெக்காம்ப்ளெக்ஸ் வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.